நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமௌலிகை. சரவணா, how was the day? Not bad. நீ என்ன பண்ணிருக்க? என் சீடியெல்லாம் நோண்டின்னு இருக்க. வசந்த மாளிகை டிவிடியை தேடிட்டு இருக்கேன்ப்பா. இங்கதான் எங்கேயோ வச்சேன். என் ஆபீஸ்ல பசங்க புதுப்பட டிவிடிலாம் வச்சிருந்தானுங்க. நீ இப்படி சினிமா பாக்குற ஆள் தெரிஞ்சிருந்தா உனக்கு எத்தனை வந்து கூட சொல்லியிருப்பேனே. சரவணா, திருட்டு வீசில புது படம் நான் பார்க்க மாட்டேன். நானும் தான் பார்க்க மாட்டேன். As a media person, பார்க்கிறவனையும் தடுக்கணும். எனக்கு வேற வேலை இல்லையா? பார், திருடனா பார்த்து திருந்தலனா திருட்ட ஒழிக்க முடியாது. வாத்தியார் சொன்னது. எங்க வாத்தியார் கூட தான் சொன்னாரு. சரவணா, நல்ல நேரம் பாக்குறியா? என்ன பண்ண போற? நல்ல நேரம் பார்க்கணுன்ற. டேய், எம்ஜிஆர் படம் நல்ல நேரம் பாக்குறியா? யானெல்லாம் வரும். அத நீயே பார்த்து என்ஜாய் பண்ணு. என்ன சரவணா, நல்ல நேரம் ஸ்டிக்கர் ஓட்டின டிவிடியில சைனீஸ் படம் வருது. அது நல்ல நேரத்தை சைனீஸ்ல டப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா பார்த்து போடு. சரவணா, உன் கல்யாண சீடி போ. ராஜா, செம்ம ஸ்மார்ட்டா இருக்கிறப்பா. Hey, who is that young fellow? டேய், நான்டா அது. பாரு, எவ்வளவு நல்லா இருக்கிற பாரு. I am looking so smart. உன் சீன் எனக்கு புரிஞ்சு போச்சு. முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. ஏண்டா, நல்லா தானே இருக்கு. வயசுலாம் ஞாபகத்துக்கு வருது. What a wonderful memories. யோ, நிறுத்தியா? முதல்ல ரிமோட் கொடு. ஏண்டா டென்ஷன் ஆகுற? நீ தான் தேவையில்லாம டென்ஷன் பண்ற. இரிட்டேட் பண்ணாம ஆஃப் பண்ணு. நீ பண்றது ரொம்ப தப்புடா சரவணா. அப்படியா? நிறுத்திட்டல, நீ வீட்டுக்கு கிளம்பு. டேய், காலையில இருந்து சும்மாவே இருந்தான்ப்பா. ஒரு டைம் பாஸுக்காக தான். நாரதா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு பிடிக்காதவங்க யாரையும் நான் பார்க்க விரும்பல. உனக்கு பயம். எனக்கு என்ன பயம்? உன் ஈகோ சுக்கு நூறா உடைஞ்சிருமேன்ற பயம். எனக்கு ஈகோலாம் இல்ல. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளு. யாராச்சும் என் அன்பை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா நான் கடுப்பா தான் ஆவேன். இப்போ நான் உன் கல்யாண சீடியை பார்க்கணும். எத்தனை போய் உன் வீட்டுல பாரு. ஏன் எங்க பார்க்க கூடாது? பார்க்கலாமே, தாராளமா பாரு. நாளைக்கு காலைல நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் வந்து உட்காந்து சப்ளாங்கோல் போட்டு பாரு. You are an escapist. ஆமா, நான் எஸ்கேபிஸ்ட், ஈகோயிஸ்ட். அப்புறம் ஐயா, திடீர்னு இப்படிலாம் கேட்டா எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு தான் சொல்ல முடியும். போய் வீட்டுல உட்காந்து நல்லா சாப்பிட்டு சாவகாசமா யோசி. கிளம்பு முதல்ல. ஏன்டா, ஏன் என்ன விரட்டி விடுற? நீ தான் புதுசா ஐடியா பண்ணி என்ன விரட்டி விடுற இந்த வீட்டுல இருந்து. நைனோ, அப்பா சொல்றதை கேளு. கேட்கலாம் முடியாது. ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? எனக்கே சில விஷயம் நல்லதுன்னு தோணுது, நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அட்வைஸ்ன்ற பேர்ல என்ன கன்ஃபியூஸ் பண்றியா வந்து? Take care my son, but that is very angry. சும்மா வெறுப்பேத்திட்டு. ஆமா, உன் டின்னர் நான் பாத்துக்கிறேன். நான் வீட்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வரோம். நிம்மதி வேணும். உச்சாண்டா வீட்டுல இருக்கா? எடுத்துட்டு வா ஒரு 2 கிலோ. நான் கேட்காம இருந்திருக்கலாம். இந்தா வச்சுக்கோ. திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானேன். இதழ் பிரிக்காமல் குரல் எழுப்பாமல் நான் எனக்கா.
என்ன பண்றீங்க நின்னுட்டு? ஒன்றும் இல்லை, சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பத்தியா? நம்மளை பற்றி. நம்மள பத்தி என்ன யோசிக்கிற? நம்ம காதல் அக்செப்ட் பண்ணிப்பாங்களாம் தான். அத பத்தி இப்பயே யோசிக்கிற? இப்போ யோசிக்காம அப்புறம் எப்போ யோசிக்கிறது? ஏய் லூசு, இப்ப எங்க இருக்க? திருநெல்வேலியில். திருநெல்வேலியில எங்க இருக்க? உன் வீட்டில். ஏன் வீட்டுக்குள்ள வந்து செவரேறி குதிச்சது ஞாபகம் இருக்கா? இப்ப என் அண்ணனே ரெஸ்பெக்டா உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருக்க. நம்ம லவ் விஷயம் தெரிஞ்சா டீசெண்டாக இருக்க மனுஷன் பட்டு லோக்கலாக மாறுவாருன்னு தெரியும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். என் பயம் உனக்கு புரியவே இல்லையா? எனக்கு புரிஞ்சு என்ன ஆக போகுது? அதான் நீ இருக்கியே, நீ பாத்துப்பல எல்லாத்தையும். அப்போ நீ உன் பக்கத்துல நிப்பேன். பிரச்சனை நடக்கிறப்பவா? ஆமா. எதுக்கு? சும்மா உன் தைரியத்துக்காக. அது சரி. திருநெல்வேலிக்காரங்க அல்வா தருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் லைவாக பார்க்குறேன். நான் உனக்கு அல்வா தருவேன்னு நினைக்கிறியா? இல்லையா பண்ணா? நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. தாயே, உன் சோக ஆக்ஷன்லாம் கொடுக்காத. ஏற்கனவே மண்டை காயுது. என்ன பாஸ், ஏதோ பஞ்சாயத்து போல? ஆமாம், வாங்க. தீர்ப்பு சொல்ல வந்தீங்களா? எங்க நாட்டாம முருகனை காணோம்? உள்ள இருக்காரு. பரவாயில்ல, நாட்டாம பொண்டாட்டி வந்திருக்கீங்க, ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லிட்டு போங்க. எங்க சொம்பு? இனிமேதான் வாங்கணும். சரி வாங்க சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டுங்க. ஹலோ பாஸ், சாப்பிட்டு வந்து கடலை போடுங்க. ஏங்க, நீங்க சீக்கிரம் கிச்சன் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு எங்களை கூப்பிடுறீங்க. ஹலோ பாஸ், என்ன கிண்டலா? வாங்க சாப்பிடலாம். உங்க அண்ணன் சாப்பிட்டாரா? இன்னும் இல்ல. அப்போ நான் அப்புறம் சாப்பிட்றேன். நீ சரியான பயந்தாங்கோலி. ஏன் இப்படி தமிழ் அண்ணனுக்கு பயப்படுறீங்க? அவர் ரொம்ப ஸ்வீட். ஆமாமா, ரொம்ப ஸ்வீட்டு தான். அவரோட வாய்ஸ் கேட்டாலே லெஸ்ஸா பாடி ஷேக் ஆகுது. என்னங்க அனுபவமா? என்ன பாஸ் இப்படி பயந்தீங்கன்னா அப்புறம் எப்ப கல்யாணம்? தெரியல, அதான் தீவிரமா டிஸ்கஷன். அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் இருக்காது? சரவணாத்தான் ஒருத்தர் போதாதா பிரச்சனையை கொண்டு வரதுக்கு? ஏய், என் அண்ணனை பத்தி மட்டும் பேசாத. உங்க அண்ணன் மட்டும் நம்ம லவ் பண்றது தெரிஞ்சா பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணுவாரா? நீங்க வேற பாஸ், பொக்கே எல்லாம் தர மாட்டாரு, போட்டு தள்ளிடுவாரு. என்ன பயமுறுத்துறீங்களா? நடக்கிறது நடக்கட்டுங்க, பாத்துக்கலாம். பரவாயில்லையே, இப்ப தைரியமா பேசுறீங்க. நீ வேற தைரியமாலாம் பேசல, பசிக்குது எனக்கு. டின்னர் முடிக்கலாம் வா. ஏங்க, டைனிங் ஹால்ல உங்க பக்கத்துல உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன், ஓகேவா? ஏன் ரம்யா? எங்க அண்ணன் பார்த்தது கண்ணு மொழிய தோண்டிடும். அர்ஜுன், நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா அம்மா கூட சாப்பிட்டுக்கிறேன். ஏ ரம்யா, முருகன் சுதா கூட சாப்பிடும் போது நீ என் கூட சாப்பிடலாம்ல? ஹலோ பாஸ், நாங்க லைசன்ஸ் வாங்கிட்டோம், நீங்க தான் இன்னும் எல்எல்ஆரே வாங்கல. ஓ, லைசன்ஸ் ப்ராப்ளமா? ஓகே, போலாம். ஏங்க, நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. அண்ணனை பார்த்ததும் பயந்து போய் தட்டுக்கிட்ட கீழே போட்டுறாதீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு பாஸ்? ரிங் போது பாஸ், அண்ணன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். அண்ணியை பார்க்குறப்போ எனக்கு சென்னை போவே மனசு இல்லை. போகிற போக பார்த்தா பிரச்சனை இப்போதைக்கு முடியாது போல இருக்கே. இதுக்குதான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. நீ ஏன் ரம்யா நடந்து முடிஞ்சதை பற்றி பேசிட்டு இருக்க? உங்க கல்யாணத்தினாலதான் இவ்ளோ பிரச்சனை. ரம்யா, ஏன் நமக்குள்ள சண்டை இப்போ? நான் ஒன்னும் சண்டை போடல பாஸ். நானும் இதை சண்டையா நினைக்கல பாஸ். எங்க அண்ணன் முருக மரத்து மேலே ஏறி நின்றுட்டு இறங்க மாட்டோன்னு அடம் முடிக்கிறாரு. இந்த முறை சரவணாத்தா ரொம்ப ஆஷா பிஹேவ் பண்ணிட்டாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் டென்ஷன் அவருக்கு. தேவையில்லாம நானும் பெரியப்பாவும் அண்ணியை ஃபோர்ஸ் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சு வச்சோம். பேசாம அவங்க வராமே இருந்துக்கலாம் பாஸ். பாஸ்,
அவங்க எங்க கல்யாணத்துக்கு தானே வந்தாங்க. நீங்க தான் யாருமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்களே பாஸ். ஆனா அக்கா மட்டும் இல்லாம இருந்தா தமிழனா இவரையும் சுதாவையும் வீட்டுக்குள்ளேயே சேர்த்திருக்க மாட்டாரு. அதுவும் கரெக்ட் தான். நம்ம குடும்பத்துல தான் ஒரு நல்லது நடக்கிறப்போ கூடவே ஒரு கெட்டதும் நடக்குது. ஒருவேளை என் மாமனார் வீட்டு வாஸ்து சரியில்லாம இருக்குமோ? எங்க வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. நேரம்யா சுதாவோட பெரிய சண்டைக்காரியா இருப்பா போல. மீனாட்சி ஒருத்தவங்க மட்டும்தான் இவங்க ஃபேமிலியிலே சாஃப்டானவங்க. அது என்னமோ உண்மைதான். பாவம் அக்கா அழுதுகிட்டே இருக்கா. பாஸ் இங்க சென்னை போய் சரவணனை சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. பார்க்கலாம் பாஸ். என்ன பாஸ் இவ்வளோ டல்லா சொல்றீங்க? உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். சரவணன் வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு. என்ன சொல்றீங்க? அதை விட பெரிய ஷாக்கு, பெரியப்பா ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். அண்ணன் வேலையை ரிசைன் பண்ண போயிருந்தப்போ அவரோட எம்டி கனடாவில் ஆரம்பிக்க போகிற தமிழ் ரேடியோ ஸ்டேஷனுக்கு அண்ணனை பிஸ்னஸ் ஹெட்டாக போக சொல்லியிருக்காரு. அண்ணனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ மீனாட்சி அண்ணி? நோ ஐடியா பாஸ். அண்ணன் ஏதோ முடிவு எடுத்துருச்சு. யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப ஷாக்கா இருக்கு. அதனால தான் சென்னை போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு. அத்தா கனடா போயிட்டா அக்கா பைத்தியம் ஆயிடுவா. எனக்கும் அந்த பயம் இருக்கு. ஏன் பாஸ் சரவணனை கனடா போறதை தடுக்க முடியாதா? அவர்கிட்ட எதனா பேச்சு எடுத்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுறாரு பாஸ். விழுந்தா விழட்டும். நீங்க எப்படியாவது அத்தா கனடா போறதை தடுக்க பாருங்க. அதான் உத்தரவு போட்டாங்களே, ட்ரை பண்ணுங்க பாஸ். அது சரி, அண்ணன் பாஸ்போர்ட்டை தான் தேடி வைக்கணும். திருடுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் மாட்டிக்கிட்டா ஒரு வாரம் உள்ள போயிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க உங்களை பெயில் எடுத்துருவோம். அப்ப நான் உள்ள போனா பரவாயில்லன்ற. அத்தா கனடா போக கூடாது. நல்லா இருக்கு ரம்யா. இப்போவும் தமிழ் அண்ணன் எல்லா விஷயத்திலும் எகிரி குதிப்பார்ல. இப்ப போய் அண்ணன் போக கூடாதுன்னு சொல்ல சொல்லு. பாஸ் நடக்கிற காரியத்தை பேசுங்களேன். அதைத்தான் நானும் சொல்றேன். உங்களாலையும் என்னாலையும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராலையுமே சரவணனை சரிப்படவே முடியாது. வழிக்கும் கொண்டு வர முடியாது. யாருன்னா வரணும். சரவணா நீ செய்யறது தப்புன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லணும். அப்படி யார் இருக்கா? தெரியல. சரவணன் பயப்படுற மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா வந்தாகணும். யாராவது அப்படி இருக்காங்களா பாஸ்? இருக்கணும். இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லையே. எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்ல. ஆனா ஆண்டவன் நினைச்சானா ஒரு புலிய புல்லட்ல அனுப்புவாரு. சூரிய பகவானே, ஊருக்கே வெளிச்சம் காட்டுற உனக்கு எங்க வீட்டுக்கு ஒரு குண்டு பல்பால வெளிச்சம் கொடுக்க கூடாதா? அதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சந்தோஷத்தை கண்டெய்னரா கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு கால் டாக்ஸி அளவாவது கொடுக்கலாம். இந்தாங்க. இந்த மனுஷனுக்கு வேற வேலையே கிடையாது. கதவு திறந்துதானே இருக்கு, சும்மா பெல் அடிச்சுக்கிட்டு. மா சௌந்தர்யா, ஐயோ என்னடி இது, சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு அப்படியே வெள்ளக்காரி மாதிரி மாறிட்டியடி. வா வா உள்ள வா. வாடி செல்லம். வரேம்மா. வா வா வா. How are you? I'm fine. நீங்க எப்படி இருக்கீங்க? என்னடி தமிழ்ல பேசுற? மா லண்டன் போனா தமிழ மறந்துடணுமா என்ன? எங்களெல்லாம் மறந்துட்டியா? அதான் கேட்டேன். சரி அப்பா எங்க? வழக்கம் போல எங்க போறேன்னு சொல்லிட்டு போல. நீ வந்திருக்கிறதா போன் பண்ணி சொல்லிடுறேன். ஐயோ என் கையும் ஓடல காலம் ஓடல. எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? போனதுல இருந்து ஒரு போனும் இல்ல ஒண்ணும் இல்ல. அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சு பாத்தியா? என்னம்மா வந்ததும் கண்ணீர் விடாத. சரி என்ன சாப்பிடுற? மா காஃபி. நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்ட்ராங்கா. சரி நீ இப்ப வந்தது சரவணனுக்கு தெரியுமா? நான் வரத யார்கிட்டயுமே சொல்லல. இரு நான் போன் பண்ணி சொல்றேன். நீ வந்திருக்கிறது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. எப்படி இருக்காங்க சரவண மீனாட்சி? தனித்தனியா இருக்காங்க. பிரச்சனையாமா? பெரிய பிரச்சனை. மீனாட்சி கிராமத்துல இருக்கா. ஓ.
ஹலோ சரவணா சொல்லுமா. பிஸியா இருக்கியாப்பா? என்ன சொல்லு. உடனே வீட்டுக்கு வா. உடனே எல்லாம் வீட்டுக்கு வர முடியாது. டேய் இப்ப வாடா, பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. மா ஒரு வேலையா போயிட்டு இருக்கறேமா. டேய் இப்பதானடா ஃப்ரீயா இருக்க. என்னம்மா? சரவணா சௌந்தர்யா வந்திருக்கா. சௌந்தர்யாவா? எந்த சௌந்தர்யா? உன் அக்காடா சௌந்தர்யா, லண்டன்ல இருந்து வந்திருக்காடா. ஓ அப்படியா? அப்ப நீ இனிமேல் பிஸி ஆயிடுவ. சரி இரு வரேன். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ. வாவ், இந்த காஃபி ஸ்மெல் தாமா நம்ம தமிழ்நாடு. சரவண வரானா? பறந்துகிட்டு வரோம். சௌந்தர்யா ஒன்னு கேப்ப, தப்பா எடுத்துக்க கூடாது. கேளுமா. இந்தியால எத்தனை நாள் இருப்ப? இனிமே இங்கதான். நோ மோர் லண்டன். இனி இந்தியா தான். நிஜமாவா? அப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. எனக்கும் காஃபி குடிச்சதும். சௌந்தர்யா, சரவணங்கிட்ட தமிழ பத்தி பேசாத. ஏமா? வழக்கம் போல சண்டை அவங்க 2 பேருக்குள்ளதான். இந்த முறை சரவணன் தமிழ அடிச்சுட்டான். ஐயோ, அப்புறம் மீனாட்சி ஆபீஸ் வேலைய கொல்கத்தா போறேன்னு போய் சொல்லிவிட்டு கிராமத்துல அவ தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டா. சரவண ருத்ர தாண்டவ ஆடி இருப்பானே. அவன் ஆட்டத்துல வெள்ளை வேட்டி குடும்பம் ரங்கராட்டின மாதிரி கிருகிருன்னு சுத்திருச்சு. என்ன இப்படி பாக்குற? நீ இன்னும் மாறலமா? சொல்லு. என்னத்த சொல்றது? நீயும் ஒத்தையா இருக்க, சரவணனும். மா, உன்னோட வாட்டர் டேங்க ஓபன் பண்ணாத. நான் எங்கடி வாட்டர் டேங்க ஓபன் பண்ண? பின்ன அழுதுட்டு இருக்கியே. இங்க பாரு, இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா திரும்ப லண்டன் போயிடுவேன். ஐயோ, நான் அழல. செல்லம்மா. இது பாருமா. ஐ, இந்த ஃபிகர் நல்லா இருக்கே. டேய், ஹேய், ஹாய், how are you? நான் நல்லா இருக்கேன். என்ன கலர்லாம் கூடி கிளாமர் ஆயிட்ட? லண்டன் கிளைமேட்ரா, கவலைப்படாத. சென்னை கிளைமேட் என் கலரை அப்படியே மாத்திரும். So, how's life? going on. வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? போகுது. ஆனா நான் கனடாக்கு போறேன். டூரா? வேலைக்கு. கனடால ஒரு தமிழ் ஸ்டேஷன் தொடங்க போறாங்க. அதுல ஸ்டேஷன் ஹெட்டா போறேன். வாவ், இன்ட்ரஸ்டிங். எனக்கு இவன் வெளிநாட்டுக்கு போறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஒன்னு வந்தா இன்னொன்னு போகுது. எங்க நிலைமைய பாத்தியா? So, what's next? இனி நான் இங்க தான் இருக்க போறேன். இங்க? உன் வீடு பூட்டி தானே இருக்கு? இல்ல, நான் இங்க சென்னையில செட்டில் ஆக போறது இல்ல. அப்புறம் திருநெல்வேலிக்கு போறேன். தமிழ் வீட்டுக்கு. என் மாமனார் வீட்டுல செட்டில் ஆகி நல்ல மருமகளா ஆக போறேன். சரவணா, காபி சாப்பிடுறியா? உனக்கு அங்க நடந்த விஷயம்லாம் தெரியுமா? அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ அங்க போறியா? of course. சண்டை உனக்கும் தமிழுக்கும். மீனாட்சி அங்கதான் இருக்கா? கேள்விப்பட்டேன். உங்க சண்டையில என்ன ஏண்டா இழுக்கிறீங்க? உன்னை இழுக்கல. நீ அங்க போகணுமான்னு யோசிச்சுக்க. நீ இந்தியா வந்து ஃபோன் பண்ணி சொல்லு. யாருக்கு? அதான் உன் புருஷனுக்கு. ஏன் தமிழ்னு பேரு சொல்ல மாட்டியா? புரியல, விட்டுறேன். ஃபோன் பண்ணு. தேவைன்னா இங்க கிளம்பி வரட்டும். நம்மள மதிக்காதவங்க வீட்டுக்கு நீ போவாது. நீ சொல்ற லாஜிக் எனக்கு செட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் நல்லவர். ஏண்டி இப்ப நல்லவங்களா கெட்டவங்களா பட்டிமன்றம் வைக்கணுமா? மா, நீ பேசாம இரு. இது எனக்கும் சரவணனுக்கும் உள்ள பிரச்சனை. நீ லண்டனுக்கு போனப்ப தமிழை தவிக்க விட்டு போகாதன்னு கெஞ்சனவன் நானு. ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஆனா திடீர்னு இப்ப தமிழுக்கு எதிரா நிக்கிறேன். அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அவன் சேஞ்ச் ஆயிட்டான். இங்க பாரு, தமிழ் கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுவாரு. எல்லாம் போய், எல்லாருமே போய். சௌந்தர்யா, தமிழே சுதா கல்யாணத்துல கோக்குமாக்கு பண்ணிட்டான். நான் திருநெல்வேலிக்கு போறதுல எந்த மாற்றமும் இல்ல.
உன் தலையெழுத்து சரியில்லைன்னா யார் என்ன பண்ண முடியும்? சரவணா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ என்ன பேச வைக்கிற? உனக்கும் மீனாட்சிக்கும் பல தடவை சண்டை வந்திருக்கு. நீ சென்னைக்கும் அவ வீட்டுக்கும் பல தடவை பறந்து போய் பரிதாபமா நின்னு ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணி அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அப்போ உன் பர்சனல் விஷயத்துல என்னைக்காவது தலையிட்டு இருக்கேனா? ஏண்டி வந்ததும் வராதுமா இவன் கூட சண்டை போடுற? போய் ரெஸ்ட் எடு போ. அப்பா வந்ததும் பேசிக்கலாம். ஈவினிங் நான் புறப்படுறேன். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறாமா? அவளை ஸ்டாப் பண்ணாத. நீங்க ஸ்டாப் பண்ணாலும் நான் நிக்க போறதில்ல. என் தமிழை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நீ அங்க போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணலாம் அவசியம் கிடையாது. உனக்கு எனக்கு இனிமேல் எதுவும் கிடையாது. எப்போ நீ தமிழுக்கு ஒய்ஃபா இருக்கணும்னு நினைச்சிட்டியோ அப்பவே நீ சரவணனுடைய அக்காவா இருக்க முடியாது. என்னடி அவன் இப்படி பேசிட்ட? தப்பா எதுவும் பேசலமா. நிஜமாவே திருநெல்வேலிக்கு போறியா? ஆமா, ஈவினிங் போலான்னு நினைச்சேன். அப்பா வந்ததும் சொல்லிட்டு உடனே கிளம்புறேன். சரவணன் கிட்ட சொல்லிடு, சௌந்தர்யாக்கு தமிழ் தான் முக்கியம், தம்பி முக்கியம் இல்லைன்னு.